ஜிம்கி ரேப்பிங் பார்க்கலாமா? இந்த ஜிம்கி ரேப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜும்கா பேஷ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் பார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டனே இதுதான். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாலே நீட்டாக ரேப் பண்ணிடலாம். இல்லைனா அந்த பாட்டம், அதாவது அந்த பேஸ் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேடில் வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் எப்போவுமே அவுட்டர் சைடில் தாங்க பேஸ்ட் பண்ணுவேன் ஜிம்கிக்கு. அந்த அவுட்டர் சைடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகலமாக நல்லா ஒரு த்ரெட்டும் இன்னொரு மேலே இருக்காமல் நீங்கள் நல்லா வந்து அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னை நல்லா பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து அந்த எண்டை வந்து அதையும் கம் வச்சு ஒட்டிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பட் நான் இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணுவேன். இந்த த்ரெட்டை வந்து அந்த 2 இதுக்கும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கிற இந்த இடத்துலையுமே த்ரெட்டு வந்து டேர்ன் ஆகி வராது. அதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி வந்து ஒட்டியிருக்கோமோ அதே மாதிரியே வந்துடும். ஸோ இப்போது அந்த இது மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி நல்லா த்ரெட் வந்து ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே இந்த த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் அகெயின் நம்ம பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம இழுக்கும்போது இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த த்ரெட் வந்து சுற்றிட்டு வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேர் பின் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்துட்டு உங்கள் கட்டை விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அகலமாக கிடைக்கும். அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். ஒன்று மேலே ஒன்று இருக்காது. இதே ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பேன். 2 தான். இந்த மாதிரி நம்ம இழுக்கிறப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த த்ரெட் வந்து சுற்றி வந்திருக்கக்கூடாது. சுற்றி வரலனாலே இந்த இடத்துல த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக அகலமாக வந்துடும். இப்போ வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ இதை மூவ் பண்ணுங்கள். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸில் வச்சுட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஹேர் பின் வச்சு கீழே வந்து இழுக்கிறேன். த்ரெட்டு டேன் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்திருக்கா. ஸோ இதை இப்படி பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சி அப்படியே கீழே இழுத்திங்க அப்படின்னா எந்த அகலத்தில் நீங்கள் நூலை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி அந்த த்ரெட்டு வரும். வந்த பிறகு நீங்கள் மூவ் பண்ணி லைட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக, நம்மளை சில்க் த்ரெட் வந்து எப்போயுமே ஷைனிங்காக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே நமக்கு வந்திருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மோல்டை ஃபுல்லாகவே ரேப் பண்ணி எடுக்கணும். பேங்கிள்ஸை விட ஜிம்கி ரேப் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லோரும் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொண்டு போகிறப்போ இந்த த்ரெட்டை இப்படி நகட்டுறப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இருந்த த்ரெட்டு மேலேயே வச்சிடக்கூடாது. கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மேலே மேலே இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது ஹேர் பின் வச்சு நீங்கள் வெளியே எடுத்துருவீங்க இல்லையா, எடுத்துட்டுமே த்ரெட்டை வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இப்போ கையை எடுத்தாலுமே பாருங்கள், அகலமாகவே தான் த்ரெட்டு நிற்கிது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது டைட்டாக பிடிச்சி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஜிம்கி வந்து ஹேர் பின் யூஸ் பண்ணி ரேப் பண்ணால் நிறைய டைம் ஆகும்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் வந்து உங்களுக்கு கீழே, அதாவது ஜிம்கியோட அடியில் இருக்கிற ஸ்பேஸ்லேயும் இந்த ஸ்பேஸ்லேயும் உங்களுக்கு வந்து த்ரெட்டு டேர்ன் ஆகாமல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பின் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம்லாம் ஆகாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலுமே ஒரு 4 மினிட்ஸில் இந்த ஒரு ஜிம்கியை வந்து நீங்கள் ரேப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான்.
ஒர்க் வந்து நீட் ஃபினிஷிங்கோட பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டைம் ஆக தான் செய்யும். அதுக்குரிய ஒர்க்கை நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் எனக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்க தான் செய்யும். பட் நான் எப்போயுமே 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுப்பேங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் அகலமாக நம்ம ரேப் பண்ணும்போது நீட்டாக வரும். ஸோ நான் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற த்ரெட் வரக்கூடாது, த்ரெட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 17 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு ரேப் பண்ணி பாருங்கள். இது மீடியம் சைஸ் ஜும்கா. ஸோ நான் வந்து 20 எடுத்திருக்கேன். இது இன்னும் எக்ஸ்எஸ் அண்ட் எஸ் அந்த ஜும்கீஸ்லாம் இருக்குது, ஸ்மால் சைஸ் வந்து. அதுக்கெலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா 20 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டே எடுத்துக்கிட்டு அந்த லென்த் ஆஃப் தி த்ரெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள். லென்த்து சிறுசாக இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு மட்டும் சைடில் போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக அப்படி நம்மளோட ஃபிங்கர் வச்சே மூவ் பண்ணோம்னா கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஸோ அதுவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் மட்டும் இருக்குது. அதுக்கு மட்டும் ஒரே ஒரு தடவையே இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் வந்த பிறகு ஒன் டைம்லேயே வந்து அதை ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து 2 டைம்ஸ் பண்ணிடாதீங்க, பல்ஜாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் த்ரெட்டை நல்லா விரித்து வச்சு இந்த மாதிரி சிங்கிள் டைம்லேயே ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது எனக்கு இந்த மிச்சம் இருக்கிற த்ரெட் எல்லாமே வேஸ்ட்டு தான், த்ரெட்டு தான். பட் இருந்தாலும் நான் இந்த லென்த் எடுத்து தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த த்ரெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே கம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ இது வந்து சுருண்டு போயிடாமல், அதாவது எப்படி அகலமாக இருக்கோ இதே மாதிரி அகலமாகவே இருக்கிற மாதிரி பார்த்து இது மேலே கம்மை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் எங்கே வந்து அதை ஸ்டிக் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ்லையும் வந்து இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் கிளிப் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. இது வந்து கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற கிளிப் தான். இது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து தெரியாது. ஒரே மாதிரி அது வந்து ப்ரெஸ் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஜிம்கி ரேப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரேப் பண்ணி பாருங்கள்.